ஜூலை 11ஆம் தேதி பெனடிக்ட் ஆஃப் நுர்ச்சியா நுர்ச்சியா புனித பெனடிக்ட் கத்தோலிக்க திருச்சபையின் மிக முக்கியமான துறவியர்களில் ஒருவர். இவர் மேற்கத்திய துறவற வாழ்க்கையின் தந்தை, ஃபாதர் ஆஃப் வெஸ்டர்ன் மொனாஸ்டிசிசம் என்று போற்றப்படுகிறார். பிறப்பு பிறப்பு கிபி 480 சுமார். பிறந்த இடம் நார்சியா, பண்டைய பெயர் நுர்சியா. பெற்றோர் செல்வாக்குமிக்க கிறிஸ்தவ குடும்பம். இளமை வாழ்க்கை. பெனடிக்ட் தனது ஆரம்பக் கல்வியை ரோமில் பயின்றார். ஆனால் அங்கிருந்த ஒழுக்கக்கேடும் ஆடம்பர வாழ்க்கையும் அவருக்கு விருப்பமில்லாததால் அனைத்தையும் விட்டு இறைவனை தேடி தனிமை வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார். அவர் சுபியாக்கோ பகுதியில் ஒரு குகையில் சுமார் 3 ஆண்டுகள் ஜெபம், நோன்பு மற்றும் தாவத்தில் வாழ்ந்தார். துறவற வாழ்க்கை. அவருடைய பரிசுத்தமான வாழ்க்கையைக் கண்டு பலர் அவரை சுற்றி வந்து சீடர்களாக சேர்ந்தனர். அவர்களுக்காக பல துறவற மடங்களை நிறுவினார். பின்னர் கிபி 529 மாண்டே காசினோ என்ற புகழ்பெற்ற மடத்தை நிறுவினார். இது மேற்கத்திய துறவறத்தின் முக்கிய மையமாக விளங்கியது. புனித பெனடிக்டின் விதிமுறை. அவர் இயற்றிய ரூல் ஆஃப் செயின்ட் பெனடிக்ட் உலக புகழ்பெற்ற துறவற விதிமுறையாகும். அதன் அடிப்படை கருத்துக்கள் ஜெபம், உழைப்பு, கீழ்ப்படிதல், தாழ்மை, ஒழுக்கமான சமூக வாழ்க்கை. அவரது புகழ்பெற்ற கொள்கை ஓரா எட் லேபுரா, ஜெபியுங்கள், ஊழையுங்கள். அற்புதங்கள். புனித பெனடிக்டின் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் கூறப்படுகின்றன. நஞ்சு கலந்த பானத்தை சிலுவை அடையாளமிட்ட போது பாத்திரம் உடைந்தது. பல நோயாளிகளை குணப்படுத்தினார். தீய ஆவிகளால் துன்புறுவோரை விடுவித்தார். இறைவனின் அருளால் பல தீர்க்க தரிசனங்களை அறிவித்தார். இறப்பு ஆண்டு கிபி 547 சுமார். இறப்பதற்கு முன் திருப்பலியில் பங்கேற்று கைகளை உயர்த்தி ஜெபித்தபடியே இறைவனிடம் ஒப்படைத்ததாக மரபு கூறுகிறது. நினைவு திருநாள் ஜூலை 11. உலகளாவிய கத்தோலிக்க திருச்சபை பாதுகாவலர். புனித பெனடிக்ட் ஐரோப்பாவின் இணை பாதுகாவலர், துறவியர் சமூகங்களின் பாதுகாவலர். தீமைகளில் இருந்து இறைவனின் பாதுகாப்புக்காக அவரது பதக்கம் செயின்ட் பெனடிக்ட் மெடல் சிறப்பாக பயன்படுத்தப்படுகிறது. புனித பெனடிக்ட் நமக்கு கற்பிப்பது இறைவனின் மீது முழு நம்பிக்கை வைத்து ஜெபமும் உழைப்பும் இணைந்த ஒழுக்கமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதே.